Hi viewers, welcome to Tamil 360 TV. பூந்தி கொட்டையை துணி துவைக்க ஈஸியா எப்படி பயன்படுத்தலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற பொல்யூஷன்ல நிறைய பேர் கெமிக்கல் பொருட்களை அவாய்ட் பண்ணிட்டு ஆர்கானிக் பொருட்களுக்கு மாறிட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா ஆர்கானிக் பொருட்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்மள நிறைய பேத்துக்கு தெரியறது இல்ல. பூந்தி கொட்டையை பழங்காலத்துல இருந்து தலைக்கு ஷாம்புவாகவும் பாத்திரம் க்ளீன் பண்ற பொருளாகவும் துணி துவைக்கவும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் நாகரிகம் அப்படிங்கிற பேரில் பழங்காலத்து பழக்க வழக்கங்களை மறந்து வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு விலை போயிட்டோம். ஓகே, இப்போ இந்த பூந்தி கொட்டையில் எப்படி ட்ரெஸ் துவைக்க யூஸ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துணியை போட்டு 8லேருந்து 10 பூந்தி கொட்டையில் அதில் போட்டு முடிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காக இப்படி முடிஞ்சு ஊற வைக்கிறோன்னா, லிக்விட் நமக்கு நல்லா கிளியராக கிடைக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். இதில் 1/2 லிட்டர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும். அடுத்த நாள் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. பூந்தி கொட்டையோட எசன்ஸ் இறங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ட்ரெஸ் துவைக்கிறதுக்கான லிக்விட் ரெடி. இந்த 1/2 லிட்டர் லிக்விடில் 10 லிட்டர் தண்ணி வரைக்கும் கலந்து நம்ம துணிகளை ஊற வைக்கலாம். அப்படி ஊற வைக்கும் போது 1 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் துணிகளை துவைச்சி அலசிக்கலாம். துணிகளில் அழுக்கு போகிறதோட மட்டும் இல்லாமல் துணி சாஃப்டாகவும் இருக்கும், இயற்கையான வாசனையாகவும் இருக்கும். இந்த பூந்தி கொட்டை லிக்விடை அப்பப்போ செஞ்சு யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். டைம் இல்லாதவங்க இந்த பூந்தி கொட்டையை வெயிலில் நல்லா காய வச்சு கொட்டையை எடுத்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எவ்வளோ நாளைக்கு வேணாலும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் பூந்தி கொட்டையை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூந்தி கொட்டை பவுடரை எப்படி யூஸ் பண்ணோன்னா, தேவையான அளவு பூந்தி கொட்டை பவுடரை எடுத்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இல்லைனா நைட் ஃபுல்லாக கூட ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது நைட் ஃபுல்லாக ஊறிச்சுன்னா நல்லா லிக்விடாக மாறிடும். அதுக்கப்புறம் வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். இந்த லிக்விடை நீங்கள் வாஷிங் மிஷினில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் மறக்காமல் வடிகட்டிடுங்க, மறந்துடாதீங்க. இந்த பூந்தி கொட்டை லிக்விட் செஞ்சதுலேருந்து 1 வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். இந்த லிக்விடை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிக்விட் கூட 10 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பக்கெட் துணியை கூட நீங்கள் ஊற வச்சு துவைக்கலாம். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு துணியை மட்டும் துவைச்சு காமிக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சமாக லிக்விட் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நுர வருது. இந்த துணியை நான் ஊற வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா நுர வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வீடியோக்காக தான் 5 நிமிஷம் ஊற வச்சு காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் 1 hour ஊற வச்சு துவைங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நுர வருது. இதுக்கு நீங்கள் சோப்பு எதுவுமே போட்டு வாஷ் பண்ண தேவையில்லை. இதுலேயே இப்படி தேய்ச்சிங்கனாலே பாருங்கள் எவ்வளோ நுர வருதுன்னு. இதுலேயே அழுக்கு போயிடும். இந்த ஊற வச்ச தண்ணியை நீங்கள் செடி கொடிகளுக்கு கூட ஊற்றலாம். அதே மாதிரி நீங்கள் அலாசி வச்ச தண்ணியை கூட செடி கொடிகளுக்கு ஊற்றலாம். அது நல்லா வளரும். சப்போஸ் நீங்கள் வாஷிங் மிஷினில் போடுற மாதிரி இருந்தால் அந்த அவுட்லெட் தண்ணியை செடிக்கு போகிற மாதிரி போட்டுருங்க. இந்த லிக்விட் செய்கிறதுக்காக நம்ம ஊற வச்ச பூந்தி கொட்டை வேஸ்ட்டு தான். அது எதுக்கும் யூஸ் ஆகாது. அதனால் இந்த மாதிரி புழிஞ்சிட்டு அதை தூக்கி போட்டுருங்க. நீங்களும் இனி கெமிக்கல் பொருட்களை துணிகளுக்கு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம கைகளையும் சுற்றுப்புறத்தையும் பாதுகாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.